முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அடுத்த அதிரடிக்கு தயாராகக்கூடிய நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராரு என்பது பரபரப்பான செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருது. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். அதிமுகவில் செங்கோட்டையன் எப்போது வேண்டுமானாலும் கழகம் செய்யலாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே தெரிய வந்த விஷயம்தான். வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல செங்கோட்டையனுக்கு சீட்டு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்ததன் எதிரொலியாக தான் தற்பொழுது அதிமுகவில் செங்கோட்டையன் நடத்தும் போர்க்களம் வெடித்திருக்கு. கடந்த 2 மாதத்திற்கு முன்பாகவே நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல செங்கோட்டையன் முகத்துல எடப்பாடி பழனிசாமி முழிக்கலைன்னு சொல்லப்படுது. அப்பொழுதுல இருந்துதான் இந்த யுக்தமானது முடிவாகி இருக்கு. தற்பொழுது செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கிய நிலையில தான் முன்னாள் எம்பி சத்தியபாமாவும் பதவி நீக்கமும் செய்யப்பட்டிருக்காரு. ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையனுக்கு ஆதரவாளர்கள் பலர் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்காங்க. இதற்கிடையே தான் செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார் என செங்கோட்டையன் முதுகுக்கு பின்னால் இருக்கும் ஒரு சில ஸ்லீப்பர் செல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ரகசிய தகவலையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இதனை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தனது முடிவில் இருந்து சிறிதளவு கூட பின்வாங்குவதாக இல்லை என்றும், எந்த காரணம் கொண்டும் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் இணைக்க முடியாது என்பதில் அவர் தீவிரமாகவே இருந்துட்டு வராரு. இது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக எடுக்கும் முடிவுக்கு தான் இறுதி முடிவு, இதில் பாரதிய ஜனதா கட்சியின் தலையிட முடியாது என்றும் பேசிட்டு வராரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் ஒரு அங்கம்தான். முடிவு எடுப்பது அனைத்துமே அதிமுக தான். முடிவு என்ற அவரது பேச்சு டெல்லி மேல் இடத்தை அதிர வைத்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரை எடப்பாடி பழனிசாமியை ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்வது மிகவும் கஷ்டம் என டெல்லி பாஜக உணர்ந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தனிமைப்படுத்தும் திட்டத்தையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில் எடுத்துட்டு வராரு. இதற்கிடையே தான் தனது முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்களை அடையாளம் காண்பதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக கவனம் செலுத்திட்டு வராரு. இது தொடர்பாக தான் விரைவிலேயே சென்னையில அனைத்து முன்னாள் அமைச்சர்கள், அனைத்து மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் என அனைவருமே அழைத்து மிகப்பெரிய ஆலோசனை கூட்டத்தையும் நடத்த இருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டம் மூலம் யார் யாருக்கு தனக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என கருதுகிறாரு. எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி போன்றோரிடம் அவர் ஆலோசனை செய்த போது செங்கோட்டையன் விவகாரம் 10 நாள்ல முடிவடைந்து விடும், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதற்கிடையே தற்பொழுது பின்னால் துரோக செயல்களை செய்யும் 2 முன்னாள் அமைச்சர்களை அவர் விரைவிலேயே இதேபோல் கட்சியிலிருந்து நீக்குவார் என பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையே செங்கோட்டையனை புதிய ஒருங்கிணைப்பு அணி ஒன்றை உருவாக்க முடியுமே தவிர அதிமுகவை அவரால் கைப்பற்ற முடியாது என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.